நிலம் வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உண்மையிலே பல வருஷமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இது. ஏன் இந்த சிவில் அப்படின்னாலே அதில் நிலம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே உரிமைகள் வழக்கு அப்படின்னு வந்தாலும் அதில் முக்கிய இடம் பிடிப்பது நிலம் தான். ஏன்னா இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வழக்குகள் தான் அதிகமாக சிவில் நீதிமன்றங்கள் அதிகமாக இருக்கும், உரிமையல் நீதிமன்றங்களில். அதனால் இந்த நிலம் வாங்குபவர்கள் ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு தடவைக்கு 2 முறை அந்த ஆவணத்தை பரிசீலனை செஞ்சுங்க. அந்த இடத்துல ஆளுமையில் யார் இருக்காங்க, உண்மையிலே ஆவணத்தில் உரிமையாளர் தான் இருக்காரா அப்படின்றத சரியாக பரிசீலனை செய்யணும். இப்போ ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா முதலில் அந்த இடத்தினுடைய வருவாய்த்துறை ஆவணங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கணும், வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே, பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கிட்டு, பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், இந்த பட்டா சிட்டா அடங்களோட பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் ஒத்து போதா அப்படின்றத சரி பார்த்துக்கிட்டு, பல வருஷங்களுக்கான வில்லங்க சான்றுகள், அது 50 வருடமோ இல்லை 60 வருடமோ இல்லை 30 வருடமோ எத்தனை வருடங்கள் அந்த ஆவணங்கள் கடந்து வந்திருக்கிறத சரி பார்த்துக்கிட்டு, அப்போதைக்கு அந்த இடத்துல பொசிஷன், அந்த ஆளுமையில் அனுபவத்தில் யார் இருக்காருன்றதை அதையும் சரி பார்த்துக்கிட்டு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு நிலம் வாங்குபவர் சரி பார்க்க முடியுமானா அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவை கொண்டு அதை முழுசாக சரி பார்த்தார் அப்படின்போது நிறைய சட்ட சிக்கல் வருது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தரகர்கள் இல்லை நிலம் தொடர்ச்சியாக வாங்குறது விற்கிறது அது மாதிரி வேலை செய்கிறவங்க அவங்ககிட்டலாம் பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இதில் ஒரு சிலர் அதில் எக்ஸ்பர்ட்டாகவும் மிகவும் அறிவார்ந்து இருக்கிறதும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரை எல்லா ஆவணங்களையும் கொண்டு உரிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட அந்த ஆவணத்தை சமர்ப்பித்து, அந்த ஆவணங்களுடைய தொடர்புகள் சரியாக இருக்கா, ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட கருத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு, அதன் பிறகு அந்த இடத்துல யார் அனுபவத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சரி பார்த்துட்டு அதன் பிறகு வாங்குறது மிக சரியாக இருக்கும். ஓரளவுக்கு படிக்க தெரியும் அப்படின்றதுனால மட்டுமே அந்த ஆவணத்தை படிக்கிறதுனால மட்டுமே எல்லாம் சரியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதான். ஏன்னா எங்கிட்ட வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், நான் பார்க்குற ஆவணங்கள் நிறைய அது மாதிரி நடந்திருக்குது. நாங்களே பார்த்தோம் சார், ஈஸியில் இருக்கிறது இந்த லிங்க் எல்லாம் சரியாக அதனால் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்னொரு சிக்கல் இருக்கிறது நம்ம பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல இந்த சிக்கல் இருக்குது, இதை சரிப்படுத்தியிருக்கணும், இந்த பிழை திருத்தல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் இருக்க அனைத்து ஆவணங்களையும் எடுத்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட சரியான முறையில் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதன் பிறகு அந்த நிலத்தை வாங்குவது சரியாக இருக்கும். மேலும் இது போன்ற சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு திரையில் தெரியக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.